நல்லா இருக்கீங்களா? சுகமாக இருக்கீங்களா? எங்கே எனக்கு யாருமே இல்லைங்க, தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. இவ்வளோ பெரிய உலகத்தில் நான் தனியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீலிங் இருக்குது. நான் தனிமையாக விடப்பட்டுட்டேனே, என்னை குறித்து கவலை கொள்ள அக்கறை கொள்ள நான் சொல்கிறத கவனிக்க கூட யாரும் இல்லையே அப்படின்னு ஒரு தனிமையான உணர்வில் இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க நான் திக்கெட்டு போயிட்டேன், எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு கலங்குறீங்கல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பம் என்ன, உன் ஜெபம் என்ன, உனக்கு என்ன செய்யணும், உன் வேண்டுதலை நான் அங்கீகரிக்கிறேன். நீ திக்கற்றவள்னு சொல்லாத, நான் இருக்கிறேன்ல உனக்கு தகப்பனா தாயாக இருக்கிறேன், சிநேகிதனாக இருக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? உன் ஜெபத்தை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன், உன்னுடைய ஜெபத்துக்கு நான் பதில் தருவேன், எனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு சொல்கிறார். அவர் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இதுதான் என் பிரச்சனை, எனக்கு இதை செய்யுங்க, என் மேலே அக்கறையாக எனக்காக செய்ய யாருமே இல்லை, நான் தனிமையாக கஷ்டப்படுறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்களேன். அதை அங்கீகரிப்பார், அந்த விண்ணப்பத்திற்கு பதில் தருவார். அவர் அலட்சியம் பண்ணவே மாட்டார். சரியா? இப்போ ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் நான் தனித்து விடப்பட்ட மாதிரி இருந்தாலும் நீங்கள் எனக்கு இருக்கிறீங்க. ஒரு பக்கம் தாயாக இருக்கிறீங்க, ஒரு பக்கம் தகப்பனாக இருக்கிறீங்க, எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க, என் ஜெபத்தை கேட்குறீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவரை துதிங்க. உள்ளத்தில் மகிழ்ச்சி வந்துடும் பாருங்கள். எதுக்கு துக்கத்தோடு இருக்கணும்? சரியா? இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் தனித்து விடப்பட்ட மாதிரி இருந்தாலும் நீங்கள் எனக்கு இருக்கிறீங்க, என் ஜெபத்தை அங்கீகரிக்கிறீங்க, பதில் தர்றீங்க, நான் ஜெபித்து கொண்டு இருக்கிற காரியத்தில் அற்புதம் செய்ய போகிறீங்க, நான் அற்புதத்தை காணப்போகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.